கதைச்சோலை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க தேவி. இப்போ உங்களோட பகிர்ந்துக்கக்கூடிய கதை மதிப்பிற்குரிய நா. பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய குடும்ப வாழ்க்கை. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பிள்ளைகள் தேச சேவையை உத்தேசித்து தங்கள் வாழ்நாட்களை பிரம்மச்சாரியாகவே கழிப்பதாக சங்கல்பம் செய்து கொள்ளும் வழக்கத்தை ஒட்டி ஸ்ரீ சைலபதியும் சங்கல்பம் செய்து கொண்டான். பிறகு காலேஜுக்கு வந்ததும் மற்ற பையன்களைப் போல் முதல் சங்கல்பத்தை ரத்து செய்து தானும் விவாகம் செய்து கொள்வதென்ற இயற்கையான முடிவுக்கு வந்தான். வந்ததும் இல்லறத்தின் இன்பக் கனவையே 7 அடுக்கு மாளிகையே எதிர்பார்த்து கொண்டிருந்தான். BA தெரிய மறு வருஷம் மனம் முடிந்தது. மனம் முடிந்த மறு வருஷம் அவன் மனைவி லலிதா வீட்டுக்கு வந்துவிட்டாள். பானை பிடித்தவள் பாக்கியத்தினால் ஸ்ரீ சைலபதி ஐயர் ஆனான். அதாவது 42 ரூபாய்க்கு தாலுகா போர்டு ஆபீஸில் பேனா ஓட்டும் உத்தியோகம் பெற்றான். ஒன்று கிடைத்தால் மற்றொன்று போய்விடும் என்பது உலக தத்துவத்தின் ரகசியம். உத்தியோகமும் மனைவியும் கிடைத்த பிறகு இல்லறத்தில் எதிர்பார்த்த இன்பம் ஒரு டிகிரி குறைய ஆரம்பித்தது. காரணம் தாயார். அவள் கெட்டவள் என்று சொல்வதற்கு சிறிதேனும் இடமில்லை. ஆனால் வெறும் கர்நாடகம். வெகு ஆசாரக்காரி. ரசம் என்பது லவலேசம் கூட தெரியாது. ஆகையால் தம்பதிகள் இளமையின் இன்பத்தை சுயேச்சையாக அருந்தக்கூடவில்லை. எனவே தாயார் மீது அபார பிரேமை வைத்திருந்த ஒரே பிள்ளை கூட தன் காரியம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமாதானம் முன்னதாகவே தயார் செய்ய வேண்டிய ஸ்திதி வந்துவிட்டது. மனைவிக்கென்று 3 காத தூரம் வாசனை வீசும் கதம்பம் வாங்கி கொண்டு வருவதில்லையாம். சுவாமி பூஜைக்காகவாம். கிளப்பிலிருந்து வீட்டுக்கு பட்சணங்கள் வரவழைத்து சாப்பிடுவானேன் என்றால் கிளப்புகள் அசிங்கமாக இருக்கின்றனவாம். இவ்விதமாக இல்லறத்தின் 7 அடுக்கு மாளிகையின் தலையடுக்கு முதலில் மறைந்தது. பிறகு மாமியாருக்கும் நாட்டு பெண்ணுக்கும் அல்ப விஷயங்கள் காரணமாக 2 இலைவிட்ட தகராறுகள் முளைத்தன. வெறும் பறக்குட்டி. மடியும் கிடையாது, விழுப்பும் கிடையாது. ஒரு இழவும் தெரியல. வேலைக்காரி தேய்ச்சி வைக்கிற 10 பாத்திரத்தை 10 இல்லாம அலம்பி எடுக்க சொரணை இல்லை. நாணல் கோணல் இல்லாம முட்டு போல அவனுக்கு எதிர்த்தாப்புல நிக்கிறத பாரு என்பவை போன்ற பானங்கள் பறந்தன. பிள்ளை இவ்விஷயங்களில் தலையிடுவதில்லை. புருஷனுக்கு சம்பந்தப்பட்டவை அல்ல என்று தள்ளிவிடுவான். இப்படிப்பட்ட மனோபாவம் தாயாருக்கு அதிருப்தியை உண்டாக்கிற்று. தன்னுடன் சேர்ந்து மனைவியை காய்தா செய்யாததால் தலையணை மந்திராபதேசம் என்று எப்போதாவது முணுமுணுப்பாள். ஆனால் பெரும்பாலும் பிள்ளையின் நடவடிக்கையை ஜாடை மாடையாகவே மௌனமாக கவனிப்பாள். மாமியாரின் மனோபாவம் வடக்கு கோடி என்றால் நாட்டு பெண்ணுடையது தெற்கு கோடி. தன் கட்சியை ஆதரித்து வேண்டாம் விளக்கியாவது தாயாரிடத்தில் ஏன் சொல்லக்கூடாது? அல்லது அந்தரங்கமாவது தாயாரின் செய்கைகளை தான் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லி ஏன் ஆறுதல் அளிக்கக்கூடாது? இப்படி அவள் 2 சமயங்களில் நினைத்ததுண்டு. ஆனால் எவ்வன பெருக்கில் இந்த எண்ணங்கள் எல்லாம் நாய்க்குடை போல் பலமற்றவைதாமே. லலிதா வீட்டுக்கு வந்து 2 வருஷங்கள் ஆயின. முதலில் பிறந்த குழந்தை சீமந்த புத்திரன். குலதீபம் அல்லவா? எல்லோருக்கும் எல்லையற்ற சந்தோஷம். ஸ்ரீ சைலபதி ஐயருக்கு ஆபீஸ் தொல்லைகள் அவ்வளவும் வீட்டுக்கு வந்தால் மறந்து போகும். பிள்ளை பெற்றதில் லலிதாவுக்கு ஆரம்பத்தில் செருக்கும் சந்தோஷமும்தான். ஆனால் ஆண்டு நிறைவு வருவதற்குள்ளாகவே சில சமயங்களில் குழந்தையின் மேல் கோபம் பிறக்க தொடங்கிவிட்டது. சமையல் அவசரத்தில் குழந்தை அடுப்பு விறகை இழுத்து சமையலை தவக்கப்படுத்திவிட்டாள். எண்ணெய், நெய் முதலியவற்றை கை சுடுக்கும் நேரத்தில் கொட்டிவிட்டாள். தொட்டி முற்றத்தில் தடார் என்று விழுந்து விட்டாள். அவ்வளவுக்கும் ஜவாப்தாரி லலிதாதான். எனவே குழந்தையின் மேல் கோபம் வருவது சகஜம்தானே. அப்படிப்பட்ட சமயங்களில் ஸ்ரீ சைலபதி ஐயருக்கு மனைவியின் மேல் கொஞ்சம் தாபம் உண்டாகும். ஒரு குழந்தையை பார்த்துக்கொள்ள வீட்டில் உள்ளவர்களுக்கு யோகியதை இல்லை என்றால் ஆள் வைக்க பணம் எந்த நல்ல மாமனார் கொடுக்க போகிறார் என்று கத்துவார். மாமியார்காரி குழந்தையை பார்த்து கொள்ளக்கூடாதோ? எனில் எவ்வளவு நாளிகைதான் எடுத்துக்கொள்வாள்? தவிர பிராதஸ்நானம், ஜபம், சாப்பாடு, மத்தியான பம்பர் மகாசபை, கோவில், குளம் இவ்வளவுக்கும் கண்டு அவகாசம் மிஞ்சுவதில்லை. இவைகளின் பயனாக ஆண்டு நிறைவுக்கு பிறகு குழந்தை தீர்மானமாக அப்பா பிள்ளை ஆகிவிட்டான். ராக்காலத்தில் படுக்கை தகப்பனாருடன். பாட்டியிடமாவது தாயாரிடமாவது போவதில்லை. ஆபீஸுக்கு வருகிறேன் என்று பிடிவாதம் செய்யும் சக்தி மட்டும் வரவில்லை. பையனுக்கு 2 வருஷங்கள் முடிவதற்குள் ஐயர் அவர்களுக்கு இல்லற இன்பத்தின் புதுமை தேய்ந்து விட்டது. 7 அடுக்கு மாளிகையில் 6 அடுக்கு கீழே விழுந்து மண்ணை கவ்வின. நாளாவட்டத்தில் கடை தெருவிலிருந்து புஷ்பம் வாங்கி வரும் வழக்கம் அவரை அறியாமலே நழுவி போய்விட்டது. காஃபி கிளப்புகளெல்லாம் சுத்தமான இடங்களாக மாறிவிட்டன. லலிதாவுக்கு கணவனுடைய உணர்ச்சிகளின் கூர் மழுங்கி போய்விட்டது என்னும் விஷயம் தனக்கு 2வது குழந்தை ஒரு பெண் பிறந்த பிறகுதான் தெரிய வந்தது. 2வது பிரசவத்துக்கப்பால் அவளுக்கு சரீரம் வெகு துர்பலமாகிவிட்டது. நல்ல இரத்தம் செத்துப்போய் பாலும் சுமாராக வறண்டு போயிற்று.
பாலுக்காக குழந்தை சதா அழுது கொண்டிருக்கும். மாவு புட்டி இருந்தாலாவது சற்று சௌகரியமாக இருந்திருக்கும். ஆனால் கணவன் சம்பளத்திலும் சிக்கனத்தின் வாள் பாய்ந்து விட்டதால் மாவு புட்டி வாங்குவது நின்று போய்விட்டது. குழந்தை அழும் போதெல்லாம் சத்தம் தாங்கவில்லை, காது குத்தல் எடுக்கிறது என்று மாமியார் கூச்சல் போடுவாள். ஐயர் அவர்களும் ஆமோதிப்பார். மனைவியை வெறித்து பார்ப்பார். குழந்தைகளை வளர்க்க தெரியாத முட்டாள்களுக்கு எவ்வளவு சுலபமாக குழந்தைகளை கடவுள் கொடுக்கிறார் என்று ஆச்சரியப்படுவார். இந்த வார்த்தைகள் லலிதாவின் உள்ளத்தை ரம்பம் போல் அறுக்கும். கண்ணில் ஜலம் குவியும். பெண்களின் கஷ்ட நிஷ்டூரங்களை அறிய முடியாத கல் மனதை கடவுள் கணவர்களுக்கு கொடுத்தாரே என்று ஏங்குவாள். தனக்கு பால் இல்லாமல் போனதை பற்றி தனிமையில் அழுவாள். அதை போன்ற சமயங்களில்தான் தனக்கும் கணவருக்கும் மனமாகி குழந்தைகள் இருந்தும் உண்மையான மனம், ஆத்ம நட்பு கொஞ்சமேனும் ஏற்படவில்லையே என்று ஏங்குவாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று காலையில் ஒரு வண்டி கச்சேரி கடுதாசை பரப்பி ஏதோ திணறிக் கொண்டிருந்தார் ஐயர். மூடியிருந்த சமையல் அறையிலிருந்து 2 குழந்தைகளும் இரட்டை நாயனம் வாசித்தன. ஐயருடைய தொல்லைப்பட்ட மனதுக்கு அது சகிக்க கூடவில்லை. ரௌத்ராம்சம் கிளம்பிற்று. என்ன இழவு பிசாசுகளடா பெண்ஜாதிகள்! இப்படி வீட்டில் அளவிட்டால் ஆபீஸ் காரியம் செய்து கிழித்தது போலத்தான். கையால் அகத கபோதிகள் என்று உரிமைவிட்டு மறுபடியும் கடுதாசுகளை புரட்டத் துவங்கினார். மறுகணம் சமையல் அறை உள்பக்கத்திலிருந்து திறக்கப்பட்டது. போடாப்பா உங்க அப்பா கிட்ட என்று லலிதா பிள்ளையை தள்ளிவிட்டாள். மணிக்கட்டால் கண்ணீரை துடைத்துக் கொண்டு பையன் அழுகைக்கு முற்றுப்புள்ளி போட்டான். தகப்பனார் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். அதை அவர் கண்ணால் பார்த்தாரே அன்றே மனதால் அறியவில்லை. சில நிமிஷங்கள் சென்றிருக்கலாம். பர்ரென்று கடுதாசு கிழியும் சத்தம் கேட்டு தகப்பனார் திடுக்கிட்டு பார்த்தார். ஆபீஸ் தஸ்தாவேஜ் ஒன்று 2 தஸ்தாவேஜாகி பாவட்டாக்களைப் போல் பிள்ளையின் கையில் தொங்கின. வந்த கோபத்தில் பளார் என்று அருமை குழந்தை கன்னத்தில் ஒரு அறை விட்டார். மனைவியை சரமாரியாக திட்டுவிட்டு, பச்சை குழந்தைகளை வைத்து பரிபாலிக்க தெரியாத முட்டாள் பிணங்களுக்கெல்லாம் 18 முழ பட்டுப்புடவையும் மாங்காய் ஜரிகை சேலையும் இல்லாமல் அழுகிறதாம். தருத்திர பிணங்கள்! இதைவிட சிவனே என்று சந்நியாசம் வாங்கிக் கொள்ளலாம், ஒரு தொல்லையும் இல்லை என்று அத்தியாயத்தை மோட்ச தர்மத்துடன் முடித்தார். லலிதாவுக்கு கோபம் தன்னை மீறி கொண்டு வந்துவிட்டது. கணவர் கச்சேரி வேலை பார்க்கும் வேளையில் பையன் கூடத்தில் போகா வண்ணம் சமையல் அறையை உள்பக்கம் சார்த்தி கொண்டதும், பையன் பிடிவாதம் செய்து அழுததும், பையன் அழுததால் கைக்குழந்தை அழுததும், பிறகு பையன் கடுதாசை கிழித்ததும், மொத்தத்தில் 2 சேர்ந்து தன்னை கணவர் வாய்ப்படுத்தியதும் லலிதாவுக்கு வெறுப்பை உண்டாக்கின. இந்தாங்கோ, இந்த குழந்தையையும் பார்த்துக்கோங்கோ என்று கைக்குழந்தையையும் தொப்பென்று கணவர் முன்னால் கொண்டு வந்து உட்கார்த்தினாள். அப்போது லலிதாவின் மையிட்ட கண்கள் ரத்தம் சோர்ந்த வேல் போல் ஜுவலித்தன. உதடுகள் துடித்தன. இந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. 3 ரூபாய்க்கு புடவை வாங்கினேன்னு வரல மடக்குங்கோ என்றாள். கணவர் முகம் சிவந்தது. மாமியின் முகத்தில் ஆவேசம் தலைவிரித்தாடிற்று. ஆவேசம் என்னவோ நாட்டு பெண்ணை பற்றித்தான். ஆனால் அது பாய்ந்தது மகன் பேரில். அப்பா, அப்பவே பிடிச்சு கிளிப்பிள்ளைக்கு சொல்றாப்ல சொன்னேன், இடத்த கொடுக்காத மடத்தை பிடுங்கும்னு. இப்போ தலையில தூக்கி வச்சுக்கோடா இல்லையோ என்று பேய் சிரிப்பு சிரித்தாள். ஐயருக்கு ரோஷமும் கோபமும் பொத்து கொண்டு வந்தன. ஆனால் கோபத்தின் மூட இயல்பை ஒட்டி அது மனைவி பேரில் பாய்ந்தது. அவளுக்கு பணத்திமிரு, அதனால வாய்க்கொழுப்பு, ஒரு நிமிஷத்துல அடைக்கிறேன் என்று வீரம் பேசினார். மனைவியாவது சும்மா இருந்திருக்க கூடாதா? அப்படி ஒன்றும் சொல்லல, என்னவும் இல்லை. பணம் வாங்கினது மனசு உறுத்தராப்புல இருந்தா திருப்பி வேணா கொடுத்துடுறது தானே. இல்லாததும் பொல்லாததும் சொல்றேளே, நியாயமா என்று கபடமற்ற மனதுடன் அவள் சொன்னாள். அவள் நினைத்ததற்கு நேர் விரோதமாக இந்த பேச்சு நெருப்புக்கு நெய்யாயிற்று. தம்மை ஏழை என்று மனைவி குத்து காட்டுவதாக கணவர் எண்ணினார். சுய பிரஜையை இழந்து 2 அடி பாய்ந்தார். என்ன சொன்ன என்று கையை ஓங்கினார். பண திமிரு என்று உதடுகள் முணுமுணுத்தன. லலிதாவின் கண்களில் நீர் தாரையாக பெருகிற்று. என்ன அடிங்கோ, வேண்டாம்கள, உங்களை நம்பி வந்ததுக்கு பெசகு இன்னதுன்ட்டு சொல்லிட்டு அடிங்கோ என்று அழுதாள். ஓங்கிய கை அப்படியே நின்றுவிட்டது. முகம் அசட்டு வெளுப்பு தட்டியது. அப்படியா சமாச்சாரம்? புத்தி வரும்படி செய்றேன். நான் சொல்றதுக்கு எதிர்பேச்சா? இருக்கட்டும் என்று சொல்லியபடியே கச்சேரி தாள்களையெல்லாம் கீரை போல் பெட்டியில் வாரி போட்டுவிட்டு வேகமாக வெளியே போய்விட்டார் ஸ்ரீ சைலபதி ஐயர். வெளியே போன பிறகு இன்னது செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. பிக்காரியைப் போல் குறிப்பின்றி நடந்து சென்றார். முடிவில் ஊர்கோடியில் இருக்கும் ஆலமர சந்துக்கு வந்து சேர்ந்தார். ஒதுக்குப்புறமாக கிடந்த ஒரு ஆலங்கட்டையின் மேல் உட்கார்ந்தார். சுற்றிலும் இயற்கையின் கோலாகலம். எதிரே மரக்கிளையில்
காகங்கள் தம்பதி சமேதர்களாக உட்கார்ந்து கொண்டு தலைமயிரை கோதிக் கொண்டிருந்தன. புல்தரையின் மீது வெண்கல குரலில் மைனா குருவிகள் ஆரவாரித்து நின்றன. அணில்கள் வெயில் துணுக்கு போல் மரங்களில் பாய்ந்து விளையாடின. சிறு காற்றில் காலண்டை ஆலஞ்சருகுகள் ஒன்றை ஒன்று காதல் வேகத்தில் விரட்டுவது போல் பறந்தன. மேலே வானுச்சியில் காகித கப்பல்கள் போல் மேகங்கள் மிதந்து போயின. இயற்கையின் மெய்மறந்த அமைதிக்கும் அவர் உள்ளத்தின் குழப்பத்துக்கும் பொருத்தம் கழுத்துக்கு கத்தி போல் இருந்தது. பார்க்க பார்க்க நெஞ்சில் குரோதம் தீப்பற்றி எரிந்தது. இப்படியே பொழுது சென்றது. சூரிய வெப்பம் அதிகப்படவே ஸ்ரீ சைலபதி ஐயர் களைப்பினால் கண்ணயர்ந்தார். அதே நாள் அந்தி பொழுது. மேய்ச்சலிலிருந்து திரும்பி வரும் மாட்டு மந்தைகளின் மணியோசை கேட்கும் நேரம். தாய் மாடு தயங்கி நிற்கும் கன்றை அன்பு குரலில் அழைக்கும் நேரம். குருவிகளும் காகங்களும் மடையான்களும் மரங்களில் வந்து அடையும் நேரம். எட்டிய குடிசைகளிலும் எட்டிய வானத்திலும் விளக்குகள் மின்னும் நேரம். தூங்கியவர் கண் விழித்து எழுந்தார். மார்பின் மீது கைகளை கட்டிக்கொண்டு மெதுவாக வீட்டுக்கு கிளம்பினார். வீட்டுக்கு போனதும் சண்டையை மறந்து மனைவியிடம் பேசலாமா? அதுவும் தாமாக பேசலாமா? வெட்கக்கேடில்லையா? தாயார் ஏளனம் செய்ய மாட்டாளா? வழி நெடுகிலும் இப்படி சிந்தனை செய்து கொண்டு சென்றார். வீட்டுக்கு வந்த சமயத்தில் தாயாரை காணவில்லை, பையனையும் காணவில்லை. மனைவி மட்டும் கோடரி முடிச்சு போட்ட தலைமேருடன் அசரத்தையாக சுவரின் மேல் சாய்ந்து கொண்டு குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். பால் இல்லாததால் குழந்தை சினுங்கிக் கொண்டிருந்தது. ஐயர் மனைவியை கவனிக்காதவர் போல் கிணற்றங்கரைக்கு போய் கால்களை சுத்தி செய்து கொண்டு நடுக்கூடத்துக்கு திரும்பி வந்தார். முற்றத்தின் ஓரத்தில் வழக்கம் போல் சந்தியாவந்தனத்துக்கு விபூதியும் ஜலமும் லலிதா கொண்டு வந்து வைத்தாள். ஆனால் வழக்கத்துக்கு விரோதமாக 1 டம்ளர் ஜலத்தையும் அன்று ஒரேடியாக கூட்டிவிட்டு சந்தியாவந்தனத்தை குறுக்கிவிட்டார் கணவர். எதிலாவது ருசி இருந்தால்தானே. அதற்குள் தாயாரும் பையனும் வந்தார்கள். ஒரு தரம் அலங்கம் மலங்க விழித்துவிட்டு, ஏண்டாப்பா, ஆம்படையானோட சண்டைனா நான் சாதம் எடுத்து போட மாட்டேனா? கண்ணெல்லாம் குழி விழுந்து போச்சே. இப்படி பகலெல்லாம் பட்னி கிடந்து சாரையே. நன்னா இருக்கா? உட்காரு, சாதம் போடுறேன் என்று பரிவுடன் தாயார் சொன்னாள். பிள்ளை பதில் பேசவில்லை. தாயாருக்கோ தன்னால் சண்டை முற்றி பிள்ளை பட்டினியாக கிடக்கும்படி ஆகிவிட்டதே என்ற துக்கம். இல்லாத போனா அவளையே போட சொல்றேன். லலிதா, இந்தா இலைய போடு என்று உருகி போய் உத்தரவிட்டாள். லலிதா இலை போட்டு தண்ணீர் எடுத்து வைத்தாள். எனக்கு வேண்டாம் என்றார் ஐயர். தாயார் மன்றாடி மன்றாடி பார்த்தாள். பிரயோஜனப்படவில்லை. நீதான் சொல்லிப்பாரேன், வாயில கொளக்கட்டை அடைச்சிருக்கா? நீயும் பட்னி என்று லலிதாவை பார்த்து தாயார் சொன்னாள். லலிதா உடனே வணக்கமாகவும் அன்பாகவும் சாப்பாட்டுக்கு அழைத்தாள். வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தம் மெத்தையை எடுத்துக்கொண்டு திறந்த மாடிக்கு சென்றார். படுக்கையை விரித்து வானத்தை பார்த்த வண்ணம் படுத்துக்கொண்டார். பகலில் நடந்த சம்பவத்தை பற்றி தொடர்ச்சியாக அவர் எண்ணி பார்த்தார். சண்டை மூண்டது மனைவியாலா, தாயாராலா, அல்லது நாம் கணவன், லலிதா வெறும் மனைவி என்கிற புருஷ அகங்காரத்தாலா என்று ஆராய்ந்தார். ஒன்றும் விளங்கவில்லை. சிறிது நேரத்துக்குள் சித்தம் ஓய்ந்து போய்விட்டது. தென்னை ஓலையின் ஓசை மயக்க மருந்து ஊட்டிற்று. நள்ளிரவு. திடீரென்று கண் விழித்து எழுந்து உட்கார்ந்தார். மேலே நட்சத்திரங்கள் மாமூல் போல் பாரா கொடுத்து கொண்டிருந்தன. சுற்றிலும் மரங்கள் அனாதி பொருளுக்கு வெண்சாமரம் வீசி நின்றன. இடைவிட்டு விட்டு நரிகளின் ஊளை காற்றில் கலந்தது. அதனுடன் சமீபத்தில் ஒரு குழந்தையின் அழுகுரல். பக்கத்து வீட்டில் போல் இருக்கிறது என்று மறுபடியும் ஸ்ரீ சைலபதி ஐயர் படுத்துக் கொண்டார். தூக்கம் பிடிக்கவில்லை. பகல் கலகம் அகத்தினுள் முன்னும் பின்னுமாக போயிற்று. அழுகை நெருங்கி வந்தது. மறுகணத்தில் பையனை எடுத்துக்கொண்டு மனைவி எதிரில் வந்து நின்றாள். வாய் மட்டும் திறக்கவில்லை. ஸ்ரீ சைலபதி ஐயரின் உள்ளத்தில் கூட்டில் அடைத்த புனுகு பூனையைப் போல் ஒரு குடைச்சல் உண்டாயிற்று. அழுகையுடன் அழுகையாக பையன், ஏன்பா உன்கிட்ட என்ன தூங்க வச்சுக்கல என்றார். பாதி ராத்திரியில் திறந்த மாடியில் பதில் சொன்னால் குடும்ப கலகத்தை உலகத்துக்கு தண்டோரா போட்டது போல் ஆகுமோ என்னவோ என்ற அசட்டு பயம். சும்மா இருந்தார் ஐயர். ஏன்ப்பா வச்சுக்கலங்கிறேன். இப்ப முழிச்சுண்டு பார்த்தேன், காணோம். மாடியில் இருக்கியோன்னு வந்தேன். இருட்டு, கருப்பா பயமா இருந்தது. அழுதேன். அம்மா இங்க எடுத்துக்கிட்டு வந்தா. அம்மா நல்லவ, ஏன்பா என்று மேலே அடுக்கினான் பையன். அப்போதும் சும்மா இருந்தார். லலிதாவுக்கோ துயரம் தாங்க கூடவில்லை. தன் பேரில் இன்ன குற்றம் என்று சொல்லிவிட்டால் எவ்வளவு வயதாலும் தாங்கிக் கொள்ள தயார் என்பது போன்ற உணர்ச்சி அவள் மனதில் பொங்கிக் கொண்டிருந்தது. உங்கப்பா சந்நியாசம் வாங்கிக்க போறா, என் மேல கோபம். இம்மே ஒன்று தொடமாட்டார் என்று பையனை பார்த்து சொன்னாள். தொடமாட்டார் என்று சொன்னதை கேட்டதும் ஒரே தாவாக தாவி பையன் தகப்பனாருடைய கழுத்தை கட்டிக்கொண்டு, கோபம்னா என்னப்பா என்று கேட்டான். தகப்பனார் பதில் சொல்ல முடியாமல் விழித்தார். அது ஏப்பா அம்மா பேர்ல வரணும்?
என்று பின்னும் பானம் தொடுத்தான் பையன். இப்பவாவது சொல்லுங்கோ. அப்பா, அம்மா, அண்ணா, தம்பி எல்லாரையும் விட்டுட்டு எல்லாம் நீங்க தானுன்ட்டு இருக்கேனே. இன்னைக்கு நான் பண்ண பெசகு என்ன? என் பேர்ல பெசகுனா என்ன வேணா திட்டிக்கோங்கோ. வீணா பட்டினி கிடக்கிறேளே என்று அழாத தோஷமாக கெஞ்சினாள் லலிதா. கணவரின் மனம் தளர்ந்தது. அகக்கண்ணுக்கு முன்பு பகல் வேளை சம்பவம் வரிசையாக எழுந்தது. குற்றம் தன்னை சார்ந்ததென்று மனசாட்சி தெளிவாக சொல்லிற்று. அதை பழிச்சென்று ஒப்புக்கொண்டு விடலாம் அல்லவா? அப்படி செய்யாமல் கணவர்கள் வழக்கத்தை ஒட்டி, பிசகு யார் பேரில் இருந்தால் என்ன, கச்சேரி கடுதாசு போய்விட்டது என்று மழுப்பினார். பாவம், குழந்தைக்கு என்ன தெரியும் என்றாள் லலிதா. தெரிந்தவள் நீ என்ன செய்தாய் என்று நான் கேட்கிறேன். கோச்சுக்காதீங்கோ, சமையல் கட்டில் இருந்தவா கவனிக்காதது பிசகுதான். கடுதாசு கிட்ட நீங்க இருந்தேளே. சரி சரி, சும்மா இரு, போனது போகட்டும், 2வது சண்டையை கழப்பாத என்று சமரசப்படுத்தினார் ஐயர். கீழே இருந்து கைக்குழந்தையின் குரல் இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு கிளம்பியது. ஒரு நிமிஷம் லலிதா தயங்கினாள். கீழே குழந்தை அலறதே என்றார் கணவர். ஆனா இன்னைக்கு வந்த கோபம் அர்த்தமில்லாத முன் கோபம்னு ஆம்படையாங்கிட்ட ஒப்புக்கிட்டா அகௌரவமாக்கும் என்று சொல்லிக்கொண்டே லலிதா கீழே இறங்கினாள். ஸ்ரீ சைலபதி ஐயரின் மனம் முற்றிலும் இழகிவிட்டது. மனசாட்சி உறுத்திற்று. ஏண்டி என்பதற்குள் மாடிப்படியில் கால் மெட்டியின் ஓசை கேட்டது. பையனை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினார். ஏதாவது சாப்பிட்டியோ இல்லையோ என்று பரிவோடு போய் கேட்டார் மனைவியை. ஆயிடுத்தே. தன்னை சமாதானப்படுத்த வேண்டி சொல்லிய முழு பொய் அது என்று அவருக்கு தெரியும். போகட்டும், இன்னொரு தரம் சாப்பிடு. அகாலத்தில் 2ஆம் தரம் வேண்டாம். நீங்கள் கீழே வாங்கோ, உங்களுக்கு பால் வச்சிருக்கேன், சாப்பிடுங்கோ. எனக்கு ஒரு நாள் ஏகாதசியாத்தான் இருக்கட்டுமே. ஸ்ரீ சைலபதி ஐயர் தமாஷாக லலிதாவின் தோள்பட்டையில் தட்டினார்.